Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. தீபாவளிக்கு தலைவர் படம் ஓடுச்சுன்னா உங்க வீட்டுல பிரஷர் பயங்கரமா இருக்குமாவே. இது எப்படி ஹிட் அவன் ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன் அப்போ இப்பவும் தான். பட் ஆனால் என்னன்னா அப்போ வந்து எனக்கு அவங்ககிட்ட தான் வந்துச்சு ஆக்சுவலி. அப்போ மதுரையில் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அதை வந்து நின்று பார்த்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். நின்று அந்த போஸ்டர் வேடிக்கை பார்க்கறது. அது ஒரு பயங்கர ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சிருந்தீங்களா இந்த டபுள் எக்ஸ்ல லாரன்ஸ் சாருக்கு வேற யாராவது ரஜினி சார் இருந்திருந்தா எப்படி ஆயிருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? தலைவர் நான் எல்லா படத்துக்கும் யோசிப்பேன், அவர் படம் நல்லா இருக்கும்ன்றது அது வேற. படம் பார்த்து அவர் சொன்னார் எனக்கு, ஏன் இது எனக்கு சொல்ல அப்படின்னாரு. சார் நான் சொன்னேன் இல்லை சார் அப்படின்னு. இல்லை சொன்னப்போ நீ இந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார் டெஃபினட்டாக இந்த அளவுக்கு இல்லை, ஐடியாவை மட்டும் சொன்னேன். பெங்களூர்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பையன் ஹூஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா, ஹூ நெவர் மிஸ்ஸஸ் அ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. குடும்பமாகவே உட்காந்து என்ஜாய் பண்ணுற ஃபேமிலி, சினிமாவை என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன் டிரெக்டர் ஆகிறார் அப்படின்றப்போ, வித்தவுட் நான் சொன்ன அந்த ஐடியாலஜி, அந்த ஒரு ஆர்டர் இல்லாமல் வர்றாரு அப்படின்றப்போ அது எப்படி இருந்துச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? ஹவ் இஸ் இட்? நான் வந்து என்னென்னா ஃபில்மேக் பயங்கரமாக சினிமா பிடிக்கும் எனக்கு. ஏன்னா சினிமா மட்டும்தான் நம்மளுக்கு. அப்படின்னா மதுரையில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எங்கள் ஃபேமிலியுமே மொத்தமாக எல்லாருமே என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்ப்பாங்க, அதை பற்றி பேசுவாங்க. அந்த படம் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த படத்தை பற்றின டாக் இருக்கும். நானுமே ஸ்கூலில் அப்படி தான் வளர்ந்தேன். ஏன்னா இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எங்கள் அப்பா வந்து ஃபார்மா பிஸ்னஸில் இருந்தார். ஸோ மெடிக்கல் ரெப் அண்ட் ஆல்சோ ஹி ஆல்சோ ஓன்ட் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. ஸோ மோஸ்ட்டாக வந்து அவருக்கு வந்து ட்ராவல் தான் இருக்கும். ஸோ எப்போயாவது வந்து அவர் ஊரில் இருந்தார், நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா எனி ஃபில்ம் வாட் எவர் இட்ஸ் ரன்னிங் வில் கோ அஸ் அ ஃபேமிலி அண்ட் வாட்ச் த ஃபில்ம். ஸோ ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பசங்க எல்லாருமே என் அளவுக்கு படம் பார்க்க மாட்டாங்க. ஐ ஆல்சோ ஹர்ட் நீங்க வந்து தீபாவளிக்கு தலைவர் படம் ஓடுச்சுன்னா உங்க வீட்டுல பிரஷர் பயங்கரமா இருக்குமாவே. இது எப்படி ஹிட் அவன் ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன் அப்போ இப்பவும் தான். பட் ஆனால் என்னென்னா அப்போ வந்து எனக்கு அவங்ககிட்ட தான் வந்துச்சு ஆக்சுவலி. எங்கள் அப்பா, இப்போ எங்கள் அங்கிள்லாம் கொஞ்சம் பேராக இருக்காங்க, அவங்ககிட்ட தான் அந்த தலைவரோட அந்த ஒரு வெறித்தனமான ஒரு லைக் வந்து அவனா ஒவ்வொரு படம் வர்றதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தரும் இப்போ ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்தளவுக்கு என்ன சொல்கிறது, அந்த ப்ரொமோஷன்லாம் இந்தளவுக்கு ஓப்பனாலாம் இருக்காதுல்ல. ஏதாவது ஒரு எனக்கு ட்ரெய்லர் பார்த்த ஞாபகம்லாம் இல்லை. தளபதி படத்துக்கோ அப்போ வந்து போஸ்டர் வரும், அப்புறம் வந்து ரஜினி ரசிகன் ஒரு புக் வரும், அதில் வந்து அந்த படங்களுக்கான ஒரு ப்ளோ அப் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வருவார். அப்போ அதை வந்து ஒட்டி வைப்போம் அந்த மாதிரி. அப்புறம் ஏதாவது புக்ஸில் வர இன்டர்வியூஸு அதை பற்றிலாம் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவாஜி ட்ரெய்லர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாபா ட்ரெய்லர்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி தளபதி, அண்ணாமலையெல்லாம் ட்ரெய்லர் பார்த்த ஞாபகமே இல்லை. பட் ஆனால் போஸ்டர் பார்க்குறது, அப்போ மதுரையில் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அதை வந்து நின்று பார்த்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்ல நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். நின்று அந்த போஸ்டர் வேடிக்கை பார்க்குறது. அது ஒரு பயங்கர ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த சினிமான்றது ஒரு கொண்டாட்டம் தான். அது மொத்த ஃபேமிலிக்குமே அது ஒரு நாட் ஓன்லி தலைவர் ஃபில்ம், ஓவராலாக சினிமா, பட் தலைவர் இஸ் மோர் ஸ்பெஷல், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு சினிமா மேலே ஒரு பயங்கரமான ஒரு லார்ஜர் தென் லைஃப் இது இருந்துச்சு. பட் நான் ஃபில்ம் மேக்கர் ஆவேன் அப்படின்றது வந்து ஸ்கூல் டைம்லலாம் நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது தூரத்தில் இருக்கிற ஒரு தீவு, அங்கே யாரும் போக முடியாது, அந்த மாதிரி தான் ஒரு மைண்டு இருந்துச்சு எனக்குமே. வந்து அதெல்லாம் நம்மளுக்கு ரீச்சபிளாகவே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை இருந்தது டபுள் எக்ஸில் வந்து லாரன்ஸருடைய கேரக்டரை ஐ ஃபீல் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அதில் அந்த இதில் இருந்துச்சுன்னா இட் would have been an elevation, it would have gone to places அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து இட்ஸ் an ஆசை. பட் இப்போ உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எப்படி நீங்கள் பிக் பண்ணுறீங்க? வாட் do you actually aim while picking? நீங்கள் யோசிச்சிருந்தீங்களா இந்த டபுள் எக்ஸில் லாரன்ஸ் சாருக்கு வேறு யாராவது இப்படி ரஜினி சார் இருந்திருந்தா எப்படி ஆயிருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? தலைவர் நான் எல்லா படத்துக்கும் யோசிப்பேன், அவர் படம் நல்லா இருக்கும்ன்றது அது வேறு. டெஃபினட்டாக அது யோசிச்சிருக்கேன். அது வந்து அவர் பண்ணால் நல்லா இருக்குன்றது அவர்கிட்டையுமே அந்த ஐடியா பிச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. பிஃபோர் லாங் ஆஃப்டர் பேட்டர் நான் பிச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஐடியா பிச் பண்ணி. பட் ஆனால் ரொம்ப பேசிக் லெவலில் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த அளவுக்கு இல்லை. அவர் படம் பார்த்துட்டு அவர் சொன்னார் எனக்கு, ஏன் இது எனக்கு சொல்ல அப்படின்னாரு. சார் நான் சொன்னேன் இல்லை சார் அப்படின்னு. இல்லை சொன்னப்போ நீ இந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் சார் டெஃபினட்டாக இந்த அளவுக்கு இல்லை, ஐடியாவை மட்டும் சொன்னேன் அப்படின்னேன்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிங். ஸோ மகான்மே நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அதுவுமே படம் பார்த்துட்டு சொன்னார், இதே எனக்கு சொல்ல அப்படின்னாரு. ஸோ சொன்னேன் சார் உங்கள்கிட்ட, இல்லை ஆனால் சொன்னப்போ இந்த லெவலுக்கு இல்லையே அப்படின்னாரு. ஆமாம் சார், ஏன்னா நம்மளுக்கு ஏன்னா அவருக்கு பேசிக்காக ஒரு ஐடியா வந்தோடனே போய் அவர்கிட்ட சொல்லிடுவேன். அதுதான் ஐ திங்க் சார் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா ரெடியெல்லாம் பண்ணிட்டு பொறுமையாக ரெடி பண்ணிட்டு சார். அதுதான் ஒரு நார்மலாக ஒரு ஐடி வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன், ஜஸ்ட் சினிமாவை லவ் பண்ண ஒருத்தர். ஆனால் பாருங்களேன், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னது தான் ஃபஸ்ட்டு லார்ஜர் தேன் லைஃபாக நான் யோசித்தேன். இட் இஸ் வெரி அவே, ஐ கான்ட் ரீச் இட், ஐ கேன் ஒன்லி பி எக்ஸைட்டட் அண்ட் ஃபேசினேட்டட் யோசிச்ச ஒரு பையன் இந்த மாதிரி லெஜெண்டரி ஆக்டர்ஸ் வச்சு ஒரு டிரெக்ஷன் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காரு அப்படின்றப்போ இதை கேட்க எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. எனக்கு மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுது. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? வெரி நைஸ். இந்த சென்ஸ் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிப்போம். நம்ம எட்டாத ஒரு தூரத்தில் போய் அதை நம்ம அக்வயர் பண்ணியிருக்கோம். we've become what we've never imagined அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் வெரி நைஸ். ஐ அக்ரி. பட் அதை நீங்கள் யோசிச்சு வந்து சூப்பர் கார்த்திக் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டிருக்கீங்களா? ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது பெருமைன்னு கூட சொல்லலாம். பட் அது ரொம்பவும் நம்ம ஓகே எல்லாத்தையும் சாதிச்சிட்டோன்ற மைண்ட் செட் வந்துடக்கூடாதுன்றது இருக்குது. பட் ஆனால் ஐ ஃபீல் ஹாப்பி. சம்டைம் அதை யோசிக்கும் போது இப்போ வந்து நம்ம பண்ணுற படங்கள், அப்புறமேட்டு ஈவன் நவ் ஐ மீன் ஒரு ஃபில்ம் மேக்கராக மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸு, மற்ற வர அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லும் போது ஐ ஃபீல் ஓகே வி ஆர் டூயிங் சம்திங், வி ஆர் ஆன் அ ரைட் ட்ராக் அப்படின்றது இருக்கும். ஸோ அது ஃபீல் ஹாப்பி அபவுட், வெரி ஹாப்பி அபவுட். இப்போ ஒவ்வொரு படத்தை பார்க்குறப்போ எவ்ரி கேரக்டர் யூ நேம் இட், ஐ வில் கெட் த ஃபிகர், ஐ வில் கெட் த அவங்களுடைய டோன் எப்படி இருந்துச்சு, வாட் வாஸ் தி கேரக்டர் ஆல் அபவுட் அப்படின்ற விஷயம் வந்து we are able to pick up. ஸோ அது வந்து பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் கேரக்டர் ஆர்க் தட் யூ கேவ். அப்படி அந்த கேரக்டருடைய ரெஃபரன்சஸ், பிகாஸ் அமீர் சார்கிட்ட ஒரு வாட்டி நம்ம பேசினப்போ கேட்டிருந்தேன், சார் இந்த கேரக்டருடைய பேர்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கே, பொனந்தினி அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறீங்களே அப்படின்றப்போ ஹீ ஹேட் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார். நான் பழகின மக்கள்கிட்ட நிஜமாவே அந்த மாதிரி பேர்லாம் இருந்துச்சு, அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் தட். அந்த மாதிரி ஐ வாண்ட் டு நோ, நீங்கள் வைக்கிற அந்த கேரக்டர் ஆகி பாசால் சேதுவாக இருக்கலாம், மைக்கிளாக இருக்கலாம், காந்தியாக இருக்கலாம், பேட்ட வேலனாக இருக்கலாம், எல்லாரோட கேரக்டர்ஸ் வந்து எங்கேருந்து பிடிக்கிறீங்க சார்? எப்படி அதை ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கான டெப்த் கொடுக்குறீங்க? மைக்கிள் ஆக்சுவலி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். மைக்கிள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பீட்சாவில் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் பேர் வந்து மைக்கிள் ஆக்சுவலி. ஸோ அந்த கதை வந்து நாங்கள் எழுதுறதுக்கு நான், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, அப்புறம் அப்போ வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் இருக்கார் இல்லையா, கேமராமேன் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், அவர் தான் கேமரா பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ நாங்கள் 3 பேரும் கொடைக்கானலில் சும்மா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட ஒரு நார்மல் ரூம் தான், இப்போ ரிசார்ட்லாம் கிடையாது, நார்மல் ரூமில் போய் உட்காந்துருந்தோம். அங்கே வந்து ப்ளஸ் ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் ஷூட் பண்ணலான்னு தான் இருந்தோம் அந்த பீட்சா படத்தையே. ஸோ அப்படியே பேரலா லொக்கேஷனும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து அது அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு இருக்கும்போது சரி இதுக்கு ஒரு கேரக்டர் நேம் வைக்கணும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வான்கோழி வளர்த்துட்டு இருந்தார். அந்த வான்கோழி பேர் மைக்கிள். ஸோ அது வந்து எப்போல்லாம் மைக்கிள்னு கூப்பிட்டாலும் அது வந்து திரும்பி பார்க்கும். அது வந்து நாங்கள் ஒரு 2-3 நாளாக சும்மா நாங்களே அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்கேல் அப்படின்னு கூப்பிட்டா அது வந்து டக்குன்னு திரும்பி பார்க்கும். இது போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த கேரக்டர் நேம்க்கு வரும்போது என்ன கேரக்டர் வைக்கணும்னா சரி மைக்கிள் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபேவரட்டான பேர் ஆயிடுச்சு ஆக்சுவலி மைக்கிள் அப்படின்ற இது வந்து. அதுக்கப்புறம் எல்லா படத்துலையுமே ஒரு மைக்கிள் இருப்பாங்க. ஆமாம், எரிவியில் ஒரு மைக்கிள் இருப்பார், அப்புறம் இந்த பேட்டையில் ஒரு மைக்கிள் இருப்பார், மகானில் ஒரு மைக்கிள் இருப்பார், இப்போ பண்ணிகிட்டு இருக்க படத்துலையுமே ஒரு மைக்கிள் இருக்கார். ஸோ அது ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நேமாக மாறிடுச்சு. அதுதான் அந்த பேர் காரணம். அந்த அசால்ட் சேது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஜிகர்தண்டா எழுதினப்போ வந்து விஜய் சேதுபதி தான் வந்து அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் பண்ணுறதாகவும், பாபி வந்து ஃபில்ம் மேக்கர் கேரக்டர் பண்ணுறதாகவும் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேசி அப்படி தான் நான் வந்து பிச் பண்ணிகிட்டு இருந்தேன் படங்கள் இது பண்ணும்போது. ஸோ அதனால் அப்போ வந்து சேது அப்படின்னு வச்சுருந்தேன். எழுதும் போது வந்துட்டு இந்த விஜய் சேதுபதின்றனால அந்த கேங்ஸ்டர் நேம் வந்து சேது அப்படின்னு ஃபஸ்ட் டிராஃப்டெல்லாம் சேதுன்னு இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபில்ம் மேக்கர் கேரக்டர் வந்து மோர் ஆஃப் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்றனால அது வந்து கார்த்திக் அப்படின்றதும் இது வந்து சேதுன்ற மாதிரி வச்சு நான் எழுதியிருந்தேன். பட் ஒன்ஸ் அந்த கதை மாறி அடுத்த டிராஃப்ட் எழுதும் போது எனக்கு சேது பேரில் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. பட் ஆனால் அதோட ஏன்னா யூஸ்வலாக மதுரையில் எனிவேர் ஒவ்வொரு ஏதாவது ஒரு கேங்ஸ்டர் எல்லாருக்குமே ஒரு அவங்களே ஒரு அடைமொழி வச்சுப்பாங்களே, ஸ்கெட்சு ரங்க அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னா அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று வேணும், அந்த சேது வந்து ஏதாவது ஒரு சேதுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணப்போ தான் இந்த அசால்ட்டுன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அசால்ட் சேதுன்னு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் அந்த அசால்ட்டுன்றது வந்து 2 விதமான மீனிங் இருக்குல்ல. தமிழில் பேசும்போது அசால்ட்டாக பண்ணிட்டான்டா அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டான். பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அசால்ட் இஸ் சார். ஆனால் அது மதுரையில் சில இடங்களில் அதை வந்து அந்த ஆக்சுவல் மீனிங்லேயே யூஸ் பண்ணுவாங்க. செம்ம அசால்ட் பண்ணிட்டான்டா அவன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் அடிச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த அசால்ட் சேதுன்றது அப்படி வந்துச்சு. ஸோ எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் இட்ஸ் திங். இப்போ மகான் வந்து காந்தி மகான்றதான் அது தாட் ப்ராசஸே அதில் தான் வந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் அபவுட் ஒரு ஃபேமிலி ஹூ இஸ் ஸோ மச் அப்சஸ் வித் காந்தியன் ஃபிலாசபி. ஒருத்தர் அப்படியே போட்டு வளர்க்குறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நாள் சரக்கடிச்சிட்டாருன்றதுக்காக ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி தான் ஆரம்பித்தனால ஸோ பேரே வந்து காந்தி மகான் அப்படி வைக்க தான் போனது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கேரக்டர் நேம். ஓகே, எவ்ரி ஸ்டோரி இஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த படம் மாதிரியே பெயர் வைத்த காரணமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.